ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டதாங்க, சார் பர்மனண்டா ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கும். பர்மனன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்க உங்களோட பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ உங்க மேல யாராவது மிகப்பெரிய அளவு உச்ச கட்டத்துல கோபம் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இருக்காதுங்க, கூடவே சைக்காலஜியும் இருக்கும். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது பர்மனண்டா ஒர்க் ஆகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப திடீர்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிடுறீங்க. இப்படி பிரிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ளாருமே ஈகோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ தானே தப்பண்ண, அப்ப நீ தான் வந்து பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் அவங்களும் அதே தான் நினைப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே பேசாம இருப்பீங்க. ஆரம்பத்துல உங்க ரெண்டு பேருக்குமே அவங்களோட தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், பேசாம இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா போக போக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 or 3 weeks பேசாம இருந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி இருக்கிறது பழகிடும். அதன் பிறகு வந்து ஒருத்தர் வந்து ஓகே நான் போய் பேசுறேன்னு போனாலுமே அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அது பழகிருச்சு. நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் போது கிடைக்கும் போது அது வேல்யூ. அவங்க உங்க லவ் தேவை அப்படின்னு நினைக்கும் போது ஈகோல இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் தட் நீங்க போகும்போது அவங்களுக்கு உங்க லவ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி இருப்பீங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மிகப்பெரிய அளவு கோபத்தினால பிரியிற அளவு கொண்டு போய் விடுது. சோ இதை மாத்தணும். ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறேன் அப்படின்னா இதை மாத்திக்கோங்க. இல்லனா அந்த ஈகோவை விட்டுட்டு நீங்க முதல்ல போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். இல்லைங்க ஆல்ரெடி நாங்க ரெண்டே பிரிஞ்சுட்டோம், கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, இப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மேல உள்ள தப்பை மறக்க செய்யுங்க. உங்க மேல என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு பாருங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நீதான் தப்பண்ண, நீதான் தப்பண்ண, நீதான் தப்பண்ணு அவங்களவே பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம மேல உள்ள தப்பை உணரவே மாட்டோம். நம்ம மேல உள்ள தப்பை நம்ம உணராதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசுல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க கெட்டவங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்க ஆழ் மனதுல பதிய ஆரம்பிக்கும். அப்ப உங்க மனசு என்ன பண்ணும், அவங்கள கெட்டவங்களா பிரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சு உங்களை அவங்கள பிரிக்கவே செஞ்சிடும். சோ நீங்க எப்ப அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் அவங்க உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. சோ உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு உணர ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு நம்ம அப்படி பேசிருக்க கூடாது, அவங்களை கோவப்படுத்திருக்க கூடாது, நம்ம மேலேதான் தப்பு, நமக்கு அவங்க வேணா நம்மள மாத்தி இருந்திருக்கணும், நம்ம பாட்டிக்கு நான் இப்படிதான் இருப்பேன், நான் யாருக்காக என்னை மாத்திக்க மாட்டேன், நான் எனக்காக என்னை மாத்தி தான் என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்கிட்டேன், சோ இனிமேல நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு அடமண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை தான் அழியும். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க, நான் தப்பே பண்ணலைங்க, இருந்தாலும் என்னோட ஒரிஜினாலிட்டியே கெட்டு போகுது, அவங்களுக்காக நான் என்ன மாத்தி இப்ப எனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பிராக்டிகலா யோசிக்கும் போது என்ன தெரியுங்களா, நமக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்காக நம்மள மாத்திக்கிறது தப்பே கிடையாதுங்க. சோ உங்களுக்கு அவங்க வேணும் அப்படிங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை நீங்க மாத்திக்க தயாராகிருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. செகண்ட், உங்க மேல என்ன தப்புன்னு யோசிக்க ஆரம்பிங்க. அவங்க மேல தப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு வாங்க. ஏன்னா அப்படி கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க மேல தப்பு இல்லை நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்பதான் உங்க மனம் வந்து அவங்கள ஈர்க்க ஆரம்பிக்கும். அந்த மனநிலைக்கு வந்த பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய நார்மலான வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க அவங்கள பத்தி யோசிக்க கூடாது, அவங்கள நினைக்க கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பிஸி ஆக்கிட்டு அவங்கள பத்தி திங்க் பண்றதை டோட்டலா ஸ்டாப் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க மனசுல இத்தனை நாள் வரைக்குமே நெகட்டிவிட்டி, வலி, பயம், துரோகம், கஷ்டம் இதெல்லாம் மனசுல பதிஞ்சிருக்கு இல்லையா, இது அப்படியே கொஞ்சமா உங்க மனசுல இருந்து கரைய ஆரம்பிக்கும். அவங்கள பத்தி நீங்க யோசிக்கிறதெல்லாம் எப்ப நீங்க அவங்கள பத்தி திங்க் பண்றதை டோட்டலா நிறுத்துறீங்களோ அப்ப உங்க மனசுல அதை நீங்க அவங்கள பத்தி நார்மலா இருந்தாலும் அவங்க தாட் உங்களுக்கு வரல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க நியூட்ரலான ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்துட்டீங்கன்னாவே அவங்கள ஈர்க்க நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்டேட்டுக்கு வராமல் உங்களால தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் அவங்களை கொண்டு வர முடியாது. சோ நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்க பண்ணணும். தினமும் நைட் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி நினைக்க ஆரம்பிங்க. அவங்களும் நீங்களும் ஒன்னா சந்தோஷமா இருந்த அந்த நினைவுகளை கொண்டு வாங்க. அடுத்தது அவங்களோட பிளஸ் பாயிண்ட் ஒவ்வொன்னா சொல்லுங்க. அவங்களோட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அவங்க ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க, அவங்க பேசும்போது பார்த்துட்டே இருக்கலாம், நல்லா ஜாலியா இருக்கும், அவங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட பிளஸ் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை 1 by 1 திரும்ப சொல்லிட்டே இருங்க. அப்படி நீங்க சொல்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் வந்து சந்தோஷமா மாற ஆரம்பிக்கும். அப்படியே அவங்கள பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சமா அவங்க மனதில் பதிய ஆரம்பிக்கும். இது நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே அவங்கள பத்தி அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்னா அவங்க காதுக்கு வர ஆரம்பிக்கும். அவங்கள பத்தி அவங்க பேரு சம்பந்தமான நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க, ஏஜென்ட் நம்பர்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க, அவங்க
சம்பந்தமான விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் நெகட்டிவா வரலாம், பட் தொடர்ந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்க மேல பழையபடி ஆசையோட வர ஆரம்பிப்பாங்க. ஆனா அகைன் அந்த தப்பை நீங்க பண்ணாம இருங்க. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ட்ரிக்குமே கிடையாது. ஆனா மிகப்பெரிய அளவு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல அவங்கள பாசிட்டிவா நினைங்க. செகண்ட், உங்களை நீங்க முழுமையா நியூட்ரலா மாத்துங்க. தேர்டு, அவங்கள பத்தி பாசிட்டிவா உங்க மைண்ட்ல நீங்க பதிய வைங்க. ஃபோர்த், அவங்கள உங்ககிட்ட கொண்டு வாங்க. ஃபிஃப்த், நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழுங்க. நான் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.